இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, திருச்சபையின் மீதான கரிசனை இயேசுநாதருக்கு இருந்தது. அதை ஆதாரமாக வைத்து சிந்திக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்புங்க. யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று பிசினஸ் பண்ணுகிறவங்க எங்க வந்து பிசினஸ் பண்றாங்க? சர்ச்சுக்கு உள்ளே இந்த பரிசுத்த குலைச்சலை அவர் விரட்டி அடிக்கிறார், சுத்தப்படுத்துகிறார். ஆலயத்தை குறித்ததான தெளிவு அவருக்கு இருந்தது. ஒரு விசுவாசத்தோடு அவைகளை செய்கிறார். அருமையானவர்களே, நாமும் ஆலயங்களுக்கு ஆராதனைக்காக கடந்து செல்கிறோம். நாம் போகின்ற திருச்சபைகள் மூலமாக நமக்கு எவ்விதமாக நாட்டம் இருக்கிறது? திருச்சபையின் மூலமாக நாம் பெற்ற நன்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் திருச்சபைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் இடம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அதைதான் இயேசுநாதரும் செய்தார். நாமும் அவ்விதமாக காணப்படுவோம். திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிறதான நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் மீது எங்களுக்கு அதிக நாட்டத்தை தர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் அவ்விதமாக நாட்டத்தையும் திருச்சபை வளர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறதான எங்கள் ஜெபங்களையும் நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.